யாரே வடிவனை முடிய கண்டார். கம்பர்களை எல்லாம் பார்த்து நம்ம பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், கையை தூக்குங்க. யாராவது ராமனுடைய முழு வடிவத்தையும் பார்த்தவர்கள் இருந்தால் கையை தூக்குங்கன்னா ஒருத்தனும் கையை தூக்கல. ஏன்? முழு வடிவத்தை யாரும் பார்க்க முடியல. ஊழ்கொண்ட சமயத்து அன்னார் ஒருவன் உருவு கண்டது வந்தார். கடவுளை பார்த்தவன் ஒவ்வொருத்தனும் அது இப்படி இருக்குது இது இப்படி இருக்குதுங்கிறான். யாராவது ஒருத்தன் கடவுளுடைய முழு வடிவத்தை சொல்லி இருக்கிறானா? கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். யாரும் கடவுளை பற்றி முழுமையாக சொல்ல முடியல. ஒவ்வொரு சமயமும் கடவுளை விவரமாக சொல்லுது. அந்த மாதிரி இப்போது எல்லாரும் பார்த்தாங்க, வந்தாங்க. திருமணம் சுபஸ்ய சீக்கிரம் திருமணத்தை நடத்தியாக வேண்டும். நேரமாகிடுச்சு. 9க்கு முடிக்கணும், 10 நிமிடம் ஆகிடுச்சு. இன்றைக்கு 10 நிமிடம் தாமதம் ஏன் என்று உங்களுக்கே தெரியும். அதனால் ஒருத்தர் நாளைக்கு 9 மணிக்கே முடிச்சிடலாம். உடனே இப்போது சுபஸ்ய சீக்கிரம்னு திருமணம் சொன்னோடனே சில பேர் முடிச்சுட்டாங்க. திருமணம் என்ன முடியல, அப்புறம் தான் வருது. மன்றலில் வந்து மணத்தவிசு ஏறி வென்றி நெடுந்தகை வீரனும் ஆர்வத்து துணை அன்னமும் எழுதி இருந்தார். பெரிய வில்லாக்கள் பெற்ற வீரனாகிய ராமன் பக்கத்தில் இருக்கிற சீதை அண்ணன் அன்னப்பறவை போன்ற சீதையும் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. மன்றம்னா இந்த திருமண பண் நம்ம மண்டபம் சொல்றோம். மணத்தவிசுன்னா மணமக்கள் உட்கார்ற மேடை, சீட்டு போடுனாது. மன்றலில் வந்து மணத்தவிசு ஏறி வென்றி நெடுந்தகை வீரனும் ஆர்வத்து துணை அன்னமும், பெண்களுக்கு அன்னப்பறவை அன்னமும் எய்தி இருந்தார். ஒன்றிய போகமும் யோகமும் வந்தார். போகமும் யோகமும் சேர்ந்த மாதிரி இருக்காமா. என்ன போகம் என்றால் இன்ப பொருள், யோகம் என்றால் அதை அனுபவிக்கின்ற விதி. பல பேருக்கு இன்ப பொருள் இருக்கும், அனுபவிக்க விதி இருக்காது. நான் பல பேரை பார்த்துருக்கிறேன். 10 கார் இருக்கும் எதுக்கால, ஆனால் அவர் அந்த காருக்குள்ள ஒரு நாளை கூட அனுபவிச்சிருக்க மாட்டார். தஞ்சாவூரில் 1000 ஏக்கர் இருக்கும், முப்போகம் விளையிறது. கருப்பையா மூப்பனாக இருக்கிற மாதிரி. ஆனால் அதில் ஒரு அரிசி சாப்பிட்டா இவருக்கு ஆகாதும்பான் டாக்டர். சக்கரை சத்து ஊரே ரேஷன் அரிசி, அவர் அரிசி சாப்பிடும். இன்ப பொருள் இருந்தால் போதாது, அதை அனுபவிப்பதற்கு விதி யோகம் வேண்டும். போகமும் யோகம். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆண் வாழ்க்கையில் பெறுகின்ற இன்பங்கள் வெற்றிகளுக்கு எல்லாம் காரணம் அவனுக்கு வாய்க்கின்ற மனைவிதான். அவள் தான் போகமாக இருக்கிறாள். அவள் இல்லைன்னா இந்த மனிதனுக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லைங்கிறதுனால ராமன் அந்த போகமாக இருக்கின்றான். அவனுக்கு வாய்த்த யோகமாக சீதை இருக்கின்றாள். போகமும் யோகமும் அமர்ந்திருக்கின்ற காட்சியோடு திருமணம் முடிகிறது. எல்லோரும் வாழ்த்துகின்றார்கள் என்று சொல்லி இன்றைய சீதா கல்யாணத்தோடு இந்த நிகழ்ச்சியை, இந்த தரிசனத்தை நிறைவு செய்வோம். நாளைக்கு நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்தால் சரியாக தொடங்கி 9 மணிக்குள்ளாகவே நிறைவு செய்வோம் என்று சொல்லி, நாளைக்கு அரசியல் திருப்பங்கள் நிறைந்த திடுக்கிடும் சம்பவங்கள் நிறைந்த அயோத்தியா காண்டம் தொடங்குகிறது. இது அமைதியான காண்டம். நாளைக்கு வர்றதுதான் அரசியல் காண்டம், அயோத்தியா காண்டம் என்று சொல்லி அருமையான இத்தனை பேராக வந்து இந்த கம்பனையும் ராமனையும் சிறப்பித்தமைக்காகவும் கார்த்திகராமத்தை சிறப்பித்தமைக்காகவும் உங்களுக்கு எல்லாம் என்னுடைய மனமொழி மெய்களினாலே நன்றி மலர்களை காணிக்கையாகி நிறைவு செய்கின்றேன். ஸ்ரீ ராமனுக்கு மங்களம், ஜெய் ராமனுக்கு மங்களம், ராமனுக்கு மங்களம், சீதா ராமனுக்கு மங்களம், ஜெய மங்களம், ஜெய ஜெய மங்களம், ஜெய் ஹனுமான், ஜெய ஜெய ஹனுமான்.